இந்திய துணை ஜனாதிபதி நுவரெலியாவுக்கு விஜயம். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை. நாமல் ராஜபக்ச சாடல். மாகம்புரவிலிருந்து நவீன தாழ்தள பேருந்து சேவைகள் நாளை முதல் ஆரம்பம். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நேற்று நுவரெலியாவுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்துக்கான இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை நேரில் பார்வையிடுவதற்காக அவர் இந்த விஜயத்தை முன்னெடுத்துள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடிய அவர் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கான நலத்திட்டங்களையும் அறிவித்தார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய உப ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து உப ஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தினர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய விருந்து விசாரத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்திய உப ஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீட்டு திட்டம் மற்றும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிவாரண பொதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நேற்று காலை 9:30 மணியளவில் 49 பேர் கொண்ட தூதுக்குழுவுடன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய உப ஜனாதிபதி இன்று வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடனே என்றும், ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாபியாவுக்கு வழிவகுத்துள்ளது. இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின்கட்டண சுமையும் வரி சுமையும் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும், இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிக்கட ஆக்குவதாகவும் அவர் தெரிவித்தார். இம்முறை மே தின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய அவர், மே தினமானது வெசாக் போயா தினத்துடன் ஒத்துப்போவதால் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு ஆசி வேண்டி நாடெங்கிலும் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும், வழமையான மே தின பேரணிகள் இந்த முறை இடம்பெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதேவேளை உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல், உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் JVP உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறிய அவர், கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார். மாகம்புர பல்வகை போக்குவரத்து மத்திய நிலையத்திலிருந்து நாளை முதல் விசேட தாழ்தள பேருந்து சேவைகளை ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ள இந்த வேலை திட்டமானது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 430.7 மில்லியன் ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அனைவருக்கும் சமமான வாய்ப்பு மற்றும் மனித கண்ணியத்தை உறுதிப்படுத்தும்
நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 10 நவீன குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் குறிப்பாக சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் எந்தவித சிரமமின்றி இலகுவாக ஏறி இறங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 33 இருக்கை வசதிகளை கொண்ட இந்த பேருந்துகளில் ஒரே நேரத்தில் 80 பயணிகள் வரை பயணிக்க முடியும் என்பதுடன் பயணிகளின் பாதுகாப்புக்கான விசேட அம்சங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த சேவையானது மாகும்புரவிலிருந்து கோட்டை வரையிலும் மாகும்புரவிலிருந்து கடவத்தி வரையிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் காலை மற்றும் மாலை வேளைகளில் நெரிசல் மிகுந்த நேரங்களில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கு ஒருமுறை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் இந்த போக்குவரத்து வலையமைப்பானது மகரகம அபோஷ வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆகியவற்றை உள்ளடக்கியதாக அமைய உள்ளதால் சிகிச்சைகளுக்காக செல்லும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது பெரும் நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து ஈரான் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என ஊடக பேச்சாளர் ஸ்மாயில் பஹாய் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்று மாலை திட்டமிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான தூதுக்குழு ஒன்றை பாகிஸ்தானுக்கு அனுப்புவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அவரது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரும் இதில் கலந்து கொள்ளவிருந்தனர். கடற்படை முற்றுகை என்று சொல்லப்படுபவை தொடர்வதாலும் போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் அமெரிக்காவின் அச்சுறுத்தும் பேச்சுகள் காரணமாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் திட்டம் அதிகாரிகளுக்கு இல்லை என ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.